வணக்கம். நான் உங்க அட்வொகேட். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேர்தல் ஆணையம் இப்ப அதிரடியா தங்கள் மீதான குற்ற வழக்குகள் விவரங்களை தொலைக்காட்சிகள் மற்றும் செய்தித்தாள்கள் விளம்பரமாக வெளியிட வேண்டும். புரியுதா? அதே மாதிரி வாக்குப்பதிவு முடிவுக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு வரை 3 முறை விளம்பரம் வெளிக்காட்டப்பட வேண்டும். என்ன, அவங்க மேல இருக்க கேஸுங்கள்ல அந்த யாரு கேண்டிடேட்டோ அவங்களே இந்த அதாவது 2 நாளுக்கு முன்னாடி ஓட்டு போடுறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அந்த வேட்பாளரு என் மேல இந்த கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தொலைக்காட்சி மூலியமா, என்ன நியூஸ் சேனல் மூலியமா இல்ல தொலைக்காட்சியில விளம்பரம் மூலமாகவும் பிளஸ் நியூஸ் பேப்பர்ல கூட இப்ப கூட ஜாஸ்தி நியூஸ் பேப்பர் பார்க்கலன்னா கூட திமுக கை வந்த கடை என்ன பண்ணுவாங்க, சோசியல் மீடியால விட்டுருவாங்க. சோசியல் மீடியா எதிர்த்து போடுவாங்க. பொய் வசதிகளை பரப்பாதிகள் நைட்டா இவரே வீடியோ எடுத்து போட்டுவாரு. அதுக்கெல்லாம் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையம் தொலைக்காட்சி மூலியமாகவும் நியூஸ் பேப்பர் வழியாகவும் சொல்லிருக்காங்க. இவங்களுக்கு சார்ந்த தொலைக்காட்சி எல்லாமே கூட கொண்டு போடுறாங்க. நியூஸ் சேனல்ஸ் கண்டுக்கான மாதிரி கார்னர் பேஜ்ல போடுற மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல போட்டு முடிச்சிருவாங்க. சோசியல் மீடியால போட மாட்டாங்க. என்ன தெளிவா எடுத்துக்கோங்க. யாரு மேல கேஸ் இருக்கோ அந்த கேண்டிடேட் மேல போட்டுருக்காங்க. அடுத்த கட்டமா இப்ப திமுக பழையாளர்களுக்கு மேக்சிமம் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி, ஏன்னா காரிக்காரி துப்புறாங்க, ஓட்டு கேட்க முடியாது. அதனால அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. இவங்க ஒவ்வொரு நல்லவங்களும் இல்ல, ஓட்டு கேட்டு துப்புவாங்க. மக்களே காரி துப்புவாங்க. சும்மா துப்புனாவே தொடச்சிட்டு போவாங்க திமுக. காரி மக்கள் துப்புறதுனால பழைய ஆளுங்கெல்லாம் ஓட்டு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம யாரு துரைமுருகனு, நம்ம நிறைய பேரு பழனியாண்டி, ஆக்சுவலி அவங்க எல்லாம் என்ன பழனின்னு கொட்டப்பட்டவங்க இல்ல, ஆளு முதலையே தண்ணியில மறைஞ்சு போற மாதிரி தண்ணியை சேர்த்து முதலே அமுக்கிற ஆளுங்க திமுக. கொலை கொள்ளை கற்பழிப்புல மட்டும் இல்லைங்க, அபே பண்றதுங்க ஊழல கிட்னி திருட்டுல ஊழல் சொன்ன ஆளுங்கதான் மா சுப்பிரமணியன். அந்த ஆளுங்களை இருக்க வரைக்கும் திமுக மண்ணை கவுமானா மண்ணுக்கு அடியே போயிடுவாங்க. கொலைப்படாதீங்க. அந்த பழைய ஆளுங்கெல்லாம் சீட்டு கொடுத்தாங்கன்னா எக்கார்ந்து கொண்டோ எழுதிச்சுக்கோங்க, டெபாசிட் நிறைய இடத்துல போகும். ஏன்னா அதே மாதிரி இந்த வாட்டி கொளத்தூர் தொகுதி சேப்பாக்கம் தொகுதி இல்லாம 2 தொகுதி தேர்ந்தெடுத்து இருக்காங்க. என்ன எந்த இடத்துல போட்டி போடலான்னு ஒரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணல. உங்களுக்கே பயம். நான் யார் சொன்னா, அந்த சேப்பாக்கம் தொகுதியில இப்ப இருக்கோம் எம்எல்ஏவும் கொளத்தூர் தொகுதியிலையும் ஒன்னும் புடுங்கல. அப்படியே ஓட்டு வாங்கினாலும் அந்த பழைய ஆளு இருப்பாங்கல்ல 60 வயசு, அதுல 50 வயசு to 80 வயசு, அந்த ஆளுங்களே நிறைய பேர் இப்ப லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் வேணாம், ஆண்ட கட்சி பெண்ட கட்சி எந்த கட்சி வேணாம், புது ஆளுங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. அதனால இந்த வாட்டி பல இடத்துல டெபாசிட் வாங்கினாலும் தோக்குற நிலைமை மண்ணக்காரனால கீழே இருந்தாலும் மீசால மண்ணு விட்டாங்க ஆளுங்க தான் திமுக. இந்த வாட்டி 200 தொகுதி முழு தொகுதி அப்படின்னாங்கல்ல, 200 தொகுதிக்கு மேல டெபாசிட் மட்டுமே வாங்கி தோக்கக்கூடிய தொகுதிகளா இருக்கும். பல இடத்துல டெபாசிட் இழப்பாங்க. சரிங்களா? ஏன்னா மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. வேற எந்த கட்சிக்கு போட்டாலும் பரவாயில்ல, ஆண்ட கட்சி பெண்ட கட்சி வேணாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சரிங்களா? பொறுத்துன்னு பார்ப்போம். நம்ம அலையன்ஸே வைக்கான்னு சொன்னவர் இப்ப நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், நான் எந்த கட்சி சார்ந்தல்ல, இப்ப பாண்டிச்சேரியில அலையன்ஸ் வச்சு 2 தொகுதி சின்ன பார்ட்டிக்கு 2 தொகுதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து பல கட்சிகள் வயிறு எரியும். எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டேன்னாங்களா, பல இடத்துல பல ஆண்ட கட்சி பெண்ட கட்சி டெபாசிட், பல மந்திரிகளாகட்டும் பல பண முதலைகளாகட்டும் பல இடத்துல டெபாசிட் வைப்பாங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ.